ஆமேன். பிசாசு பிடித்திருந்த மனிதன் ஒரு சிலரை ஆண்டவர் சுகமாக்கினார். பாருங்கள், இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். மார்க்கு புஸ்தகம் 5:15 வசனமுடைய சொல்லுகிறது. கலிலேய நாடு எங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு பிசாசுகளை துரைத்து கொண்டும் இருந்தார். பாருங்கள், வசனமுடைய சொல்லுகிறது. அந்த சமயத்திலே நோய்களையும் வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி குருடர்களையும் பார்வையடை செய்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பேர் அவர் சுற்றி திரிந்தார். கிராமமாக போனார், ஊராக போனார். எல்லா இடத்துலையும் பிசாசினால் பிடிக்கப்பட்ட, பிசாசினால் அகப்பட்ட, பிசாசினால் ஆவியினால் அகப்பட்ட அநேகரை பயங்கரமான வாதையில் அவங்க சிக்கி தவிச்சாங்க. அப்போ ஏசப்பாக்கிட்ட கொண்டு வந்த எல்லாரும் அவர் சுகமாக்கினாங்க. எல்லோரும் புத்தி தெளிந்து சுகமடைந்து அவரை என்ன பண்ணுறாங்க, சுகமடைஞ்சாங்க. அவர் லேகியோன் என்கிற 6000 பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன், எல்லோரும் பார்த்து பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தவங்க வஸ்திரம் தரித்து புதுசாக உடைய, ஏன்னா அதுக்கு முன்னாடி பிசாசு பிடிச்சிருந்தபோது ட்ரெஸ்ஸு போட்டிருக்க மாட்டார். ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிட்டு கல்லை எடுத்து கையை உடம்பெல்லாம் சுரண்டி காயப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் நல்லா குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மனுஷன் தான் நான், இது பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்த ஆண்டவர் அந்த நாட்களில் பெரிய ஒரு மிராக்களை செய்தார். அநேக ஜனங்கள் லட்சமாய் ஆயிரமாய் கர்த்தரை பற்றி கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கும் அப்படியாப்பட்ட கிரியைகளை செயல்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு நாமும் செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சி ஆசை நமக்கும் இருக்கிறது. இதற்காக நம்ம என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை காத்திருக்கணும். நம்ம பெற்றுக்கொள்வோம் என்கிற வாஞ்சை இருக்கிறது. ஜெபிப்போம். இப்படியாப்பட்ட வரங்களை பெற்றுக்கொண்டால் திரள் கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தருக்காக சம்பாதிக்கலாம். ஆமென். அல்லேலூயா.